வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் விடுதிக்குள் துப்பாக்கிச் சூடு. நாட்டில் இன்றும் வெப்ப எச்சரிக்கை. பெருமளவான தமிழ் இளைஞர்களை ஏமாற்றிய நபர். மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டதாக தகவல். கனகராயன் குளத்தில் துவிச்சக்கர வண்டியில் சென்றவரை மோதிய கெண்டர் ரக வாகனம் ஒருவர் பலி. ரணிலை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த கோரிக்கை. யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு ஆரம்பம். பேருந்து நிலையத்தில் கிடந்த சடலத்தால் பரபரப்பு. வெளியே போ கழுதை என ரணில் தம்மை திட்டியதாக சிஐடி பணிப்பாளர் சாணி அபிஷேகர குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பின் புறநகர் பகுதியான வெள்ளப்பட்டி கிட்டம்பகுவ பகுதியிலுள்ள விடுதியொன்றில் இருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. எனினும் துப்பாக்கிச் சூட்டில் யாரும் காயமடையவோ அல்லது கொல்லப்படவோ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்தனர். இன்று அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த 3 சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்த வந்த நபர்களின் கையெடுக்க தொலைபேசி மற்றும் துப்பாக்கியின் தோட்டாக்கள் சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து வெள்ளப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹமாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு வானிலை ஆய்வு திணைக்களம் வெப்ப வானிலை எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே வெயிலில் நீண்ட நேரம் செயல்படுவது வெளிப்புற நடவடிக்கைகளும் சோர்வை ஏற்படுத்தும். அத்துடன் தொடர்ந்தும் வெயிலில் செயல்படுவது வெப்ப பிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று திணைக்களம் எச்சரித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த ஒருவர் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா பூவரசங்குளம் காவல் பிரிவுக்கு உட்பட்ட தாரைக்குளம் பகுதியில் நேற்று காலை இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 15ஐ சேர்ந்த 41 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். கொரியாவில் வேலைகளை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 150 பேரிடமிருந்து 150 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மோசடி செய்ததாக தெரியவந்துள்ளது. எனவே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவிருந்த தொழிற்சங்க போராட்டம் இவ்வாறு கைவிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பணி நிபந்தனைகள் மற்றும் வைத்தியசாலை முகாமைத்துவம் போன்ற விடயங்கள் குறித்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவிருந்தது. கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் காலை 8 மணி முதல் நாடு தழுவிய அடிப்படையில் அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் போராட்டம் முன்னெடுக்க திட்டமிட்டிருந்தனர். அமைச்சருடனான சந்திப்பை முன்னிட்டு சாதகமான நிலைமையில் இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சருடனான சந்திப்பில் எட்டப்பட்ட சாதகமான நிலைமையின் பின்னரே போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன் குளம் கொள்ளர்புளியங்குளம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். யாழிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கெண்டர் ரக வாகனம் கொள்ளர்புளியங்குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்து ராமலிங்கம் என்ற 61 வயதுடைய என்பவரே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பாக கனகராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
தற்போது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விடுவிக்குமாறு நோர்வேயின் முன்னாள் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் எரிக் சோல்கேம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் இலங்கையிலும் தென் ஆசியாவிலும் உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களுடன் இணைந்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்குமாறு கோருகின்றேன். எனவே அவரது கைது அவர் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடும் என்பதில் நாங்கள் அனைவரும் கவலைப்படுகின்றோம். எனவே 2022ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதார அரசியல் ரீதியாக மிக கடுமையான நெருக்கடியில் சிக்கிய போது நாட்டை காப்பாற்ற முன்வந்தவர் ரணில் தான். ரணில் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எந்த அடிப்படையும் அற்றவையாகும். அவை உண்மை என கூட கருதினாலும் ஐரோப்பாவில் அவை குற்றமாக கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையாகவும் கருதப்படாது. எனவே இலங்கை அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிக்கு நான் முழுமையாக ஆதரிக்கின்றேன். ஆனால் தயவு செய்து உண்மையான பிரச்சினைகளில் கவனம் செலுத்துங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி வரையில் 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இந்நிலையில் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதேவேளை கடந்த 6ஆம் தேதி வரையிலும் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கடந்த 14ஆம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் செம்மணி புதைகுழி வழக்கு விசாரணைகளின் போது தற்போது அகழ்வு நடைபெறும் பகுதிகளே சூழவுள்ள பகுதிகளிலும் புதைகுழிகள் இருக்கலாம் என வலுவான சந்தேகம் உள்ளமையினால் மேலும் 8 வார கால பகுதி தேவைப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனால் மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்படுவதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மன்று கட்டளையிட்டு இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலுள்ள ஊர்களின் பெயர்களை உருப்படியாக எழுதாமல் ஊரையும் கொச்சப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதள பகுதியில் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் கொலை செய்யும் அளவில் இலங்கை அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழுக்கு உரிய இடமில்லாமையினால் முற்போக்கான ஒடுக்குமுறையின் வெளிப்பாடாக இது பார்க்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லேகலை குண்டசாலை புதிய நகர பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத ஒருவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் சடலம் ஒன்று இருப்பதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து அதனை போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் சுமார் 70 வயது மதிக்கத்தவர் என கூறப்படுகிறது. சடலம் கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பல்லேகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி விசாரணை தொடர்பில் அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தன்னை கழுதை என திட்டி தனது அலுவலகத்திலிருந்து வெளியே என தள்ளியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் SSP சானி அபேசேகர தெரிவித்துள்ளார். அப்போதைய அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவின் கணக்குக்கு மெண்டிஸ் நிறுவனத்திடமிருந்து 3 காசோலைகள் வந்திருப்பது தனது கவனத்துக்கு வந்ததாக SSP ஷானி கூறியுள்ளார். இதுகுறித்து தான் கேள்வி எழுப்பிய போது அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர் இந்த விடயத்தில் அக்கறை கொண்டிருப்பதாகவும் அதனால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அழைக்குமாறும் தனக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.